அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி செந்தில்குமார். வாழ்க வளமுடன். நான் இன்றைக்கி கோபம் அதை எப்படி கையாளுறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். கோபன்றது நம்மளோட பிறவி குணம் கிடையாதுங்க. அது மற்றவங்களால நமக்கு ஏற்படுற ஒரு சூழ்நிலை தான். அந்த கோபம் முதல்ல எதிரில் இருக்கவங்களை அழிக்கிறத விட கோவப்படுறவங்களுக்கு தான் அதிக பாதிப்பை தரும். அந்த சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். கோபத்தால் ஆகாதது குணத்தால் ஆகும்னு சொல்லுவாங்க. கோவப்பட்டு எதையும் சாதிக்க முடியாதுங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அன்பாக சொல்ல கற்றுக்கணும். ஒரு சிலர் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நல்லா ஜாலியாக இருப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் வீட்டிலன்னு வரும்போது தாங்க கோவம், சண்டை எல்லாம். முதல்ல வீட்டில் தாங்க ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் கிட்டேயும், ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் கிட்டேயும், குழந்தைங்க கிட்டலாம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா அவங்கக்கிட்ட பேசணும். அப்போ வீட்டில் அமைதி இருந்தால் தான் வெளியில் போய் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும். கோவப்பட்டால் அந்த நாளே நமக்கு வீணாக போயிடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டோம், கவலைப்படுவோம். முதல்ல மற்றவங்கள குறை சொல்கிறத விட்டுட்டு நாம் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே கையை காமிச்சிக்கணும். எல்லாமே ஒரு மனசை பழக்கப்படுத்துறது தான், வேறு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இப்போது கோபம் வரும்போது ஒரு 10 தடவை 15 தடவை நாம் அந்த சூழ்நிலையை கையாள கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு ஒரு பழக்கமாக மாறிடும். இதுவும் ஒரு மனப்பழக்கம்தான். கோவப்படுறவங்கள பார்த்து நம்ம பரிதாபம் தாங்க படணும். நாமளும் திரும்பி அவங்க மேலே கோவப்படாமல் கொஞ்சம் பாசமாக இருந்தோம்னா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்க. கோவப்படுறவங்கள விட யார் பொறுமையாக இருக்காங்களோ அவங்க தான் பலசாலி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரில் ஒருத்தர் கோவப்படும் போது ஒருத்தர் அமைதியாக புரிதலோடு யார் விட்டு கொடுத்து போகிறாங்களோ அவங்க தான் புத்திசாலின்ட்டு மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் நான் தாங்க நிறைய விட்டு கொடுத்து போவேன். உங்கள் வீட்டில் யார் புத்திசாலின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருக்கிறது ஒரு லைஃப். கோவப்படாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேவா? வாழ்க வளமுடன்.